ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் அண்ட் ஈஸி மேக்கப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்கேன். ஃபேஸுக்கு நான் எதுவுமே போடல. ஏன்னா இருந்தாலும் நம்ம ஃபேஸுக்கு கொஞ்சம் பிங்கரிங் பண்ணால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால இந்த பான்ஸு க்ரீம் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் எதுவுமே போட மாட்டேன், இது மட்டும்தான் போடுவேன். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெயிலில் போனால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் கண்ணுக்கெல்லாம் போடக்குள்ளே பார்த்து போடுங்க. நான் எப்போவுமே சேஃப்டியாக தான் போடுவேன். நீங்கள் போடக்குள்ளே பார்த்து போடுங்க. நல்லா முகத்தில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு வரன்னு இழுக்காது. கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபேஸுக்கு வந்து பவுட்ரு அடிக்க போகிறோம். நான் எப்போவுமே என்ன அடிப்பேன்னா பான்ஸ் ஒயிட் பியூட்டி இருக்குல்ல, அந்த ஃபேஸ் பவுட்ரு தான் போடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், எண்ணெய் வடியாது, முகம் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும். அதை தான் போட்டு அடிப்பேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு நான் அதுக்கப்புறம் இந்த சன்ஸ்க்ரீம் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன், இது மட்டும்தான் போடுவேன். நான் வந்து பஞ்சு வச்சு தான் அடிப்பேன். ஏன்னா கையால் அடித்தா கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அதனால் நான் பஞ்சு வச்சு தான் அடிப்பேன். பஞ்சை வச்சு அடித்ததுக்கப்புறம் பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் இது லிப் பாம் போட்டுப்பேன். ஏன்னா அது உதடு வந்து ட்ரையாக இருக்கும். அதனால் நான் லிப் பாம் போட்டுப்பேன். லிப் பாம் போட்டதுக்கப்புறம் பொட்டு வச்சுக்கணும். சிம்பிள், உங்களுக்கு ஏற்ப நீங்கள் எந்த பொட்டு வேணாலும் வச்சுப்பீங்க. நான் வந்து இதான் வைப்பேன். ஏன்னா சிம்பிளாக நீட்டாக இருக்கும்ன்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இதே வைப்பேன். ஏன்னா எனக்கு இதான் பிடிக்கும். வச்சுட்டு ஐப்ரோ பாருங்கள், சும்மா அந்த 10 ரூபான்னு இருக்கும் கடையில், சில இது 25 ரூபா இருக்கும். அது வந்து மையாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப கட்டையாக இருக்கும். இது வந்து சும்மா மைல்டாக தான் இருக்கும். இதை போட்டால் போட்ட மாதிரியும் இருக்கும், போடாத மாதிரியும் இருக்கும். நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம ஐடெக்ஸ் காஜல் தான் எடுத்துப்போம். நான் அப்போலேருந்து ஐடெக்ஸ் காஜல் தான் வைப்பேன். ஏன்னா நல்லாயிருக்கும். சில பேர் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கீழே இறங்கிடுது அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் இதுதான் வைப்பேன். அப்போலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து இதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாயிருக்கும். அப்போலேருந்து இதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கீழே இறங்காது எனக்கு எப்போவுமே. சூப்பராக இருக்கும். நான் இதான் பிடிக்கும். அப்புறம் வந்து என்னென்னா நம்ம ஐடெக்ஸு, அது பேர் என்ன, இது வந்து ஆஷா. முன்னாடி ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். இப்போ வந்து சூப்பர் மாடல்லாம் இருக்குது. இது வச்சு குங்குமம் வச்சா தான் இந்த நீட்டாக இருக்கும். லக்ஷ்மி கடாச்சங்கிறதே இப்போ தான் வருது முகத்துக்கு பொலிவாக. நம்ம எப்படி குங்குமம் வைக்கிறதுனா கீழேருந்து மேலே வைக்கணும். ஏன்னா மேலேருந்து கீழே வைக்கக்கூடாது, கீழேருந்து மேலே வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம முகத்துக்கு ஒரு பிரகாசம் இருக்கும். நீங்களே பாருங்கள், எல்லாம் முடிச்சாச்சு. நியூ லுக்கில் வந்துட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் தான் ராணி, அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை புது மாடலாக இதை வச்சுங்க. நான் வச்சுருக்கிறது சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள்.